3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். தேவனுடைய சித்தத்தை தான் யோவான் சொல்றார். எல்லாவற்றிலும் ஒரு மனுஷன் வாழ்ந்து இருக்கணுன்றது கடவுளுடைய சித்தம். மனதளவில், பொருளாதாரத்தில், சுகத்தில், வாழ்க்கையில், வேலை செய்கிற இடங்களில், தொழிலில், எல்லாத்துலேயும் மனுஷன் வாழணும். பாருங்கள், சில நேரத்தில் நமக்கு இது ஒரு தோல்வியாக இருக்கும். எல்லாவற்றையும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதனால் சில கேள்விகள் நமக்குள்ளே எழும்பிடும். அந்த கேள்விகள் என்னென்னா, ஏன் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கலை, அது ஏன் எனக்கு தெரில அப்படின்னு சில எண்ணங்கள்லாம் உள்ளே வந்துடும். அதுதான் இங்கே ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். வசனங்கள் எப்பவுமே சில அதை ஆராய்ந்து பார்த்தோம்னா அதுக்கு நல்ல ஒரு பதில் இருக்கும். பாருங்கள், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. இந்த ஆத்துமானா என்னன்றதான் காமிச்சு வருகிறேன். பாருங்க, ஆத்துமான்றது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. சிருஷ்டிப்பிலே தேவன் நம்ம கொடுத்த ஒரு காரியம். இந்த ஆத்துமாவில் தான் எண்ணம், சிந்தனை, மனம், உள்ளுணர்வு இதெல்லாம் உள்ள இருக்கு. பாருங்க, இது இந்த ஆத்துமாவில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. ஒரு செழிப்பை குறிச்சோ, இல்லை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சோ, பொருளாதாரத்தை குறிச்சோ, சுகத்தை குறிச்சோ, இது எல்லாமே இதில் தான் உள்ள அடங்கிருக்கு. பாருங்க, அதுதான் யோவான் அந்த அந்த ரூட்டை காமிச்சு கொடுக்குறாரு. என்னன்னா, உன் ஆத்துமா வாழணும், அப்போ எல்லாவற்றிலையும் வாழ்ந்துடலாம். அப்போ இந்த ஆத்மாவை எப்படி வாழ வைக்கிறது, அதுதான் எடுத்து காமிக்கிறேன் இல்லையா? ஆத்மாவை எப்படி வாழ வைக்கிறது? எனக்கா கொடுக்கப்பட்ட ஒன்று. நான் ஆவியா இருக்கிறேன், இந்த சரீரத்தில் நான் வாசமா இருக்கிறேன். ஆத்மா என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்மாவை நான் எந்த அளவுக்கு அறிவா வைத்துக் கொள்கிறேனோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை எல்லாம் மாறும். நீதிமொழிகள் 19:2 நீங்க வாசிங்கன்னா, உன் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஒரு அறிவு வேணும். இந்த அறிவு எல்லாவற்றையுமே எனக்கு கொண்டு போகுது. வாழ்க்கையை குறித்து, வெற்றியை குறித்து, உயர்வை குறித்து எல்லாத்துக்குமே ஒரு அறிவு வேணும். அப்போ உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துருன்னு சொன்னவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? அதுலதான் அறிவு இருக்குது. நீதிமொழிகள்ல சாலமோன் அழகா சொல்றாரு. பாருங்க, உன் ஆத்மாவில் அறிவு இல்லைன்னு சொன்னா அப்போ வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் நம்மளால காணவே முடியாது, முன்னேறவே முடியாது. சில விதமான கேள்விகள்லாம் உள்ள நம்மளே வச்சிருப்போம் இல்லையா? அதாவது எண்ணங்களுக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் வராது, மறுரூபமே ஆகாது. ஏதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துற மாதிரி கிறிஸ்துவமும் ஒரு மதம் அப்படின்ற எண்ணங்கள் நம்ம போவோம். அவருக்கு விருப்பம் தான் கொடுக்கட்டும், விருப்பம் இல்லைன்னா விட்டுட்டோம், செஞ்சா செய்யட்டும், செய்யலனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் அப்படின்வாங்க. இல்ல, கடவுளுடைய சித்தமே என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, கடவுளுடைய சித்தமே நம்ம நல்லா இருக்கிறது, நம்ம நல்லா வாழணுன்றது, நம்ம செழிக்கணுன்றது, உயர்வாக இருக்கணுன்றது தான் கடவுளுடைய சித்தமே. அப்ப இப்படிப்பட்ட கர்த்தர் என்னை ஏதோ ஒரு நோயிலையோ வாதிக்கவோ எனக்கு அவசியமே கிடையாது. அப்ப இதுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது? நீங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. பாருங்க, சிலர்லாம் நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கலாம், 1-2 தோல்வி அடைஞ்சிருக்கலாம். வியாபாரம் பண்ணியிருப்பீங்க, லாஸ் ஆயிருக்கும். ஒரு சிலர் வேலைக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க, லாஸ் ஆயிருக்கும். ஒரு சிலர் ஏதாவது ஒரு வகையில முயற்சியில தோல்வி அடைஞ்சிருக்கலாம். சில நேரத்தில் சுகம் கிடைக்காம இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தோல்வி ஏமாற்றம் வரும்போது உள்ள என்ன தோணுன்னா, ஏன் கர்த்தர் எனக்கு இதை செய்யல? கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கலாமே பிரதர், ஏன் எனக்கு இதை செய்யல? இதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப தவறான ஒரு கணிப்பு இது. ஏன்னா கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்துட்டாருன்றதே எனக்கு தெரியலன்னா ஏன் செய்யலன்ற வார்த்தை எனக்கு வரப்போறது கிடையாது. கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அப்போ கல்வாரி சிலுவையில் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா என்ன முடிஞ்சு சொல்லுங்க? எல்லாம் முடிந்ததுன்னா என்ன? எதை வச்சு சொன்னார்? எல்லாம் முடிந்ததுன்னா என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அவனை வாழ வைக்கிறதுக்கு தடையா இருந்ததோ அதையெல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். அவன் முன்னேறதுக்கு, அவன் வெற்றி அடைகிறதுக்கு, அவன் வாழ்றதுக்கு எதெல்லாம் தடையா இருந்துச்சு அதெல்லாம் கர்த்தர் முடிச்சிட்டார். அப்ப எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார், அதான் முடிந்தது. அப்ப இனி எனக்கு ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப இது எனக்கு நடக்கலன்றதை விட இது எப்படி நடக்க வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், அதான் மிக முக்கியம். பாருங்க, ஒரு விஷயத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், அல்லது அதை அங்கீகரித்துக் கொள்ளணும், அல்லது என்னுடையது என்பது உரிமை பாராட்டணும். இந்த எண்ணங்கள்லாம் வேதம் நம்ம கத்துக் கொடுக்குது. பாருங்க, அப்ப வேதம்ன்றது என்னன்னா ஒரு கைடு மாதிரி நமக்கு. எப்படி உன் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடித்தார்ன்றதை எப்படி நீ சுதந்திரத்துக் கொள்ளலாம், எப்படி போகலாம், எப்படி அதை கண்டடையலாம், எப்படி அதை உன்னுடையதாக்கி கொள்ளலாம், இது வேதம் நம்ம வழி நடத்துது. பாருங்க, இன்னைக்கு வழி நடத்துறது ரொம்ப முக்கியம். வழி நடத்த தெரியலன்னு வச்சுங்களேன், தப்பு தப்பா வகையில் வழி நடத்திடுவாங்க. அட்ரஸ் கேளுங்க, ஏதாவது ஊருக்கு போய் ஒரு அட்ரஸ் கேளுங்களேன். அவங்க சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா சில நமக்கு புரியாது. ஒரு சிலர் நல்லா சொல்லுவாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க,
அவங்க சொல்கிறதே எனக்கு வழங்காது. எனக்கு ஒரு முறை ஒருத்தர் அட்ரஸ் சொன்னார் பாருங்க, ஸ்ரீலங்காவில் நான் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அவர் எனக்கு ஹோட்டலில் இருக்க சொன்னார். நான் ஹோட்டலேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நானே என்ன பண்ண இறங்கி வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை பிடிச்சா, ஒரு சிங்களம். அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு பேர் சொன்னேன், போகலாம், அந்த இடத்துக்கு போய்டுவேன், அங்கேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி அதான் கேளுங்கன்னார். அந்த பாஸ்டர்கிட்ட சொன்ன அவர் சொன்னார், பாஸ்டர் அங்கே யார்கிட்டையாவது அந்த ஆட்டோவில் வந்துட்டு கேளுங்க, வந்துடலாம், நீங்கள் ஏன் வந்தீங்க, நானே உங்களுக்கு கார் எடுத்துன்னு வந்திருப்பேன், கொஞ்சம் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதனால வந்தேன் அப்படின்னு. சரி, இறங்கின உடனே அங்கே ஒரு 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 கடை வச்சுருந்தார் பாருங்கள், அவர் ஒரு தள்ளுவண்டி மீன் கடை மாதிரி வச்சுருந்தார். அவர்கிட்ட இறங்கி இது மாதிரி சொன்னேன். அவர் கேட்டால், நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்துக்கிறியா? ஆமாம். என்ன வேணும்? நான் சொன்ன மாதிரி இந்த அட்ரஸ்ஸு சிங்களத்திலே கேட்குறாரு, நான் தமிழில் சொல்கிறேன். அவர் சொல்கிறது ஓரளவுக்கு எனக்கு புரியுது. வாங்கினார், படித்தார். என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது அந்த அந்த நாளை. சொன்னார், யூ கோ ஸ்ட்ரெயிட், கோ 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 ஸ்டாப், டேக் ரைட், தென் கோ 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 ஸ்டாப், டேக் லெஃப்ட், தென் கோ 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 கோன்னாரு. பக்கத்தில் அவர் சொன்ன ஆட்டோ டிரைவர், வேற யாராவது ஒருத்தரை பார்ப்பா, அவருக்கு அட்ரஸ் சொல்ல தெரியல, அதனால அவரு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. தப்பு கிடையாது பாருங்க. அவர் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் வந்துட்டேன், எனக்கு அட்ரஸ் சொல்ல விருப்பப்படுறது, நான் வரவேற்கிறேன். நான் அவர் கை பிடிச்சி ரொம்ப சுத்தி அப்படின்னா அவங்க இதில் நன்றின்னு அர்த்தம். அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு சிங்களத்தில் தெரியும். சொல்லிட்டு நான் ஏறி வந்துட்டேன் பாருங்க. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த அட்ரஸ் தெரியாது. கர்த்தர் எப்படி நம்மளை கைட் பண்றாருன்றதே நிறைய பேருக்கு என்ன பண்ணாதுங்க, விளங்காது. இப்பெல்லாம் பாருங்க, நம்ம எல்லாமே டெக்னாலஜி கொண்டு ஜிபிஆர்எஸ் இருக்குது, கூகுளில் போட்டு இல்லை ஜிபிஆர்எஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே போனோமோ அங்கே போய் சேர்ந்துடலாம். சமீபத்தில் நான் கேரளாவுக்கு போனேன் பாருங்க, காரில் 13 மணி நேரம் டிராவல். இங்கேருந்து தமிழ்நாடுக்குள்ளே போய், தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போய், கேரளாவில் நான் போய் சேரணும். 13 மணி நேரம் ரோட்டில் காரில் போகிறேன். அவங்க சொன்ன அந்த அட்ரஸ், அந்த ஹோட்டல் பேரை போட்டுட்டு அந்த ஊரை சொல்லிட்டு அவ்வளோதான். 13 மணி நேரம் டிராவல் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல யார்ட்டையும் அட்ரஸ் கேட்கவே கிடையாது. எத்தனையோ லைன் வருது, எத்தனையோ இடத்துல 4 லைன் வருது, எத்தனையோ இடத்துல ஒரு ஜங்ஷன் வருது, சர்க்கிள் வருது. அது அழகாக கைட் பண்ணுது பாருங்க. ரைட் லெடு, லெஃப்ட் லெடு, 500 மீட்டர்ஸ் பிஃபோர் யூ டேக் ரைட், எல்லாமே எனக்கு அது கைட் பண்ணினே வருது. 13 மணி நேரம் டிராவல் பண்ண, ஒரு ரோடு கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை. கரெக்டாக அந்த ஹோட்டல் வாசப்படியில் கொண்டு போய் என் கார் அப்படி நிற்க வச்சுச்சு பாருங்க. ஆச்சரியமா இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய வகையில் அதை வேலை செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ தூரம் அந்த ஜிபிஎஸ்லேயே ஃபாலோ பண்ணிட்டு போனது. இன்னொரு மாநிலத்துக்கு போகிறோமே, அதை சரியான வகையில் இருக்கணும்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த சாஃப்ட்வேர் அவ்வளோ சரியான வகையில் அந்த அட்ரஸை போட்டு சொன்ன உடனே, மொழி தெரியாது, பாஷை தெரியாது. நான் இருக்கிறது கர்நாடகா, தமிழ்நாட்டில் போய், தமிழ்நாட்டிலேருந்து இப்போ கேரளாக்குள்ளே போய், கேரளாக்குள்ளே இருந்து 13 மணி நேரம் அந்த டிராவலில் நான் பண்ணி அங்கே போய் சேர்றதுக்கு அவ்வளோ அழகாக அது கைட் பண்ணுதுன்னு சொன்னால், வேத வார்த்தை எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கைட் பண்ண முடியும். சும்மா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ எங்கே நம்ம வந்து நம்முடைய கைட்னஸ் எடுத்துக்கணும்? வேதத்தில் எடுத்துக்கணும். எப்படி கர்த்தர் நம்மளை வந்து வழி நடத்துறான்றது மிக முக்கியம் பாருங்க. நிறைய பேருக்கு இது தெரியறதுல பாருங்க. அதனாலதான் நிறைய பேர் தப்பு தப்பான ஆள்கிட்ட கேட்டுருக்காங்க, நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, நான் என்ன ஆகணும்னு எங்க அப்பா கிட்ட கேட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், எங்க அப்பா உடனே வந்து செழிப்பா, நீ டீ கடை வைக்கிறதா லாய்க்கின்னு இருப்பாரு. ஏன்னா நான் என்ன ஆகணும்னு மற்றவங்க எனக்கு சொல்ல முடியாது. நீங்க போய் ஒருத்தர்கிட்ட நான் என்ன ஆகணும், நீங்க யார்கிட்ட கேட்டு பாருங்க, மற்றவங்க யாரும் உங்களுக்கு நீங்க என்ன ஆகணும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க என்னவா ஆகணும், எங்க போய் நீங்க சேரணும், நீ என்னவா இருக்கணும், நீ கடைசியில முடிவு என்னவா இருக்கும், வெற்றியா இருக்கும்னு கர்த்தருடைய வார்த்தை சரியான வகையில சொல்ல முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அப்போ கடவுளுடைய வார்த்தைன்றது என்னன்னா, நம்மள ஒவ்வொரு நாளும் வழி நடத்துது, சரியான வகையில வழி நடத்துது பாருங்க. இந்த வழி நடத்துதல தான் தேவன் நமக்கு தருகிறார். அப்ப ஆத்துமா என்னன்னு சொன்னா, இந்த வழி நடத்துதலை புரிந்து கொள்வதற்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆத்துமாவில்தான் சிந்தனை இருக்குது, அறிவு இருக்குது. அதனாலதான் அந்த வார்த்தையை நீதிமொழிகளை சொல்லுது, உன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ அந்த ஆத்மா என்ன சொல்லுது, அந்த ஆத்மாவில் இருக்கிற அறிவு என்ன பண்ணுது, இது ஒரு தகவலை கொடுக்குது. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, டேக் ரைட், டேக் லெஃப்ட், எப்படி போகணும், எங்க இறங்கணும், எங்க நிக்கணும், எங்க சிக்னல் வரும், எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. அப்ப இந்த ஆத்மா வந்து அறிவோட இருந்துச்சுன்னா, நான் எங்க போய் சேரணுமோ, ஒரு செழிப்பினுடைய முடிவுக்கோ, சுகத்தினுடைய முடிவுக்கோ, இல்ல ஒரு வெற்றியினுடைய முடிவுக்கோ நான் எங்க போய் சேரணுமோ அங்க என்னை கொண்டு போய் இந்த வார்த்தை என்னை சேர்த்து விடுகிறது. ஆமென். சரி, இன்னைக்கு நமக்கு வந்து கடவுளுடைய வார்த்தை இருக்குது, கடவுளுடைய வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம், எல்லாமே செய்யறோம் இல்லையா? இப்போ வந்து நீங்க ஆபிரகாம் காலத்திலிருந்து வாட்சி பாருங்களேன், பழைய உடன்படிக்கையில வாட்சிங்க, இவங்களை வழி நடத்தின தேவன், இவங்களை வழி நடத்துறதுக்கு அவர் சில காரியங்களை பயன்படுத்தினார்.
இவங்களை எப்படி வழி நடத்தினான்னு அதை காமிக்கிறார். அதை வச்சு நம்மளும் புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் வேத வாக்கியங்கள் எல்லாமே ஒரு வெளிச்சத்துல பார்க்கணும். ஏன் கர்த்தர் அப்படி நடத்துறது பார்க்கணும். நம்ம வேத வாக்கியத்தை திறக்கிறதே பெரிய விஷயம். நான் சொல்றேன் பாருங்க, வேத வாக்கியத்தை எந்த அளவுக்கு சரியான வகையில நீங்க விளங்கி கொள்ளுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றியின் உச்சியில நீங்க கண்டடையலாம். ஏமே எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் குழம்ப வேண்டியதே கிடையாது. இதை படிக்கிறது கிடையாது, இதை திறக்கிறது கிடையாது, இதை சொல்றதுல மனதில் கொண்டு போறது கிடையாது, இதை யோசிக்கிறது கிடையாது. மற்றது எல்லாத்துக்கும் நம்ம இடம் கொடுத்தோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு விரக்தி இருக்கும், ஒரு சலிப்பாயிடும். ஏடா வாழ்க்கை அது. சில நேரத்தில் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாருங்க, சே லைஃப்ல ஒரு இதுவே இருக்காது, சரி கொஞ்ச நேரம் போய் அந்நிய பாஷை பேசிட்டு வருவோம். நல்ல விஷயம். இப்ப நீங்க ஒரு தொய்ந்து போன நிலைமையில இருக்கிறதுனால ஒரு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. அப்போ தொய்ந்து போன நிலைமையில ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நல்ல காரியம். ஆனா வசனத்தை நீங்க வாசிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இந்த வசனம் என்ன பண்ணணும்னா உங்களை எப்படி எந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஜெபம் பண்ண வைக்கணும்னு தெரியும் பாருங்க. பாருங்க, நான் அந்த சபை ஆரம்பிச்ச புதுசுல அப்போ வாடகைக்கு சேர் எடுப்போம். சேர் எடுத்த உடனே அங்கே வாரம் வாரம் கொண்டு வந்து வச்சிருவாங்க, போயிடுவாங்க. ஒரு வாரம் அந்த சண்டே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால நான் போற சேர் கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு, சேர் இல்லைன்ட்டார். 40 சேர் தான் வாடகை எடுப்பேன். போய் ரோடா சுத்துறேன், இந்த பக்கம் போறேன், இன்னொரு கடைக்கு போறேன், அவர்கிட்ட இன்னொரு கடை, இன்னொரு கடை, இன்னொரு கடை, இன்னொரு கடை, இன்னொரு கடை, இன்னொரு எல்லாம் சுத்திட்டேன், சேரே இல்லை பாருங்க. ஓ இந்த வாரம் எப்படி உட்கார வைக்கிறது, வரதா 30-40 பேர் தான் வந்திருந்தாங்க. சரி சேர் இல்லாமல் உட்கார வைப்போம்பான். அந்த படிக்கட்டு ஏறும் போது உள்ளுக்குள்ள ஒரு வார்த்தை வந்தது பாருங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு, 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடு மாடி மேலதான் இருந்தது. மேல ஏறினோட என்ன வந்ததுன்னா, தேவன் அற்புதங்களை செய்கிறவர். உடனே வேதத்துல என்ன பண்ண பாருங்க, வேதத்தை எடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே படிக்க ஆரம்பிச்சு, எங்கெல்லாம் தேவன் அற்புதம் பண்ணி இருக்கிறார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், மன்னாவை கொண்டு வந்தார், மாறாவை மதுரமாக்கினார். இதை சொல்லி ஒரு 40 நிமிஷம் இருக்கும். 40 நிமிஷமா ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், உமது ஆகாது ஒன்றுமில்லை. கரெக்டா 45வது நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா கீழே சேர் வந்து நிக்குது. எனக்கு வாடகை கொடுக்குற அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரே போய் ஒரு மணி நேரம் சுத்தி ஒரு ஆட்டோவை பிடிச்சி வாடகை சேரை ஏத்தி எடுத்து வந்து வீட்டுக்கிட்ட நின்று மேல கூப்பிடுறாரு, சேரை எடுத்துன்னு வந்துட்டேன், நீங்க வாரம் வாரம் என்கிட்ட வாங்கிட்டு இருந்தீங்க, இந்த வாரம் உங்களுக்கு சேர் இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சேன், நான் போய் சேர் எடுத்துட்டு வந்தேன். எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி? இப்ப நான் ஒன்றும் பண்ணல பாருங்க, நான் சுத்திட்டு போனதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை முதலே நான் பேசியிருந்தேன்னா எனக்கு என்ன உண்டாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ப வாழ்க்கையில பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வழி நடத்த விரும்புகிற அந்த காரியங்கள் எப்படி உள்ள வரணும்னா முதல்ல அறிவு வேணும். அவர் சொல்றதே எனக்கு புரியலன்னு வச்சீங்களேன், நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றதே எனக்கு விளங்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த ஆத்மா அறிவோடு இருக்கணும். இந்த அறிவுல தான் எல்லாமே நடக்குது. அப்ப பழைய உடன்படிக்கையில கூட கர்த்தர் நிறைய காரியத்தை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? துறவுகள் அப்படின்னு வாசிச்சிருக்கீங்களா? துறவுகள் சொன்னா அந்த கிணறு, யாக்கோபு ஒரு கிணறு கிட்ட போட்டுன்னா, ஈசாக்கு ஒரு துறவை தோணுனா, ரெபேக்கால் ஒரு துறவு கிட்ட வந்தான்ல, இன்னைக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். இந்த துறவுகளை தேவன் ஏன் பயன்படுத்துறார்? அந்த துறவுகளுக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த துறவுகளை இன்னைக்கு அவர் வழி நடத்தினார் சொன்னா அதுக்கு ஏதோ இன்னைக்கு ஒரு வகையில ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா? அது என்னன்றதை பார்ப்போம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? சொல்லுங்க. என்னுடைய துறவிடத்திற்கு நான் போக போறேன். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல போக சொல்லுங்க, நம்ம துறவு கிட்ட போலாம். நிறைய பேர் துறவுகிட்டே வர்றதில்லை பாருங்க. துறவுனா என்ன தெரியுங்களா? கடவுளுடைய வார்த்தை தான் என்னதுங்க? துறவு. ஏமே எத்தனை பேர் கையில் துறவு வச்சுட்டு இருக்கிறீங்க? பரவாயில்ல, ஃபோனில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. டெக்னாலஜி நான் வரவேற்கிறேன், தப்பே கிடையாது. நம்ம துறவை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறவே கூடாது. வாசிக்கலாமா? வாங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 43வது வசனம். இதோ நான் தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன், தண்ணீர் மொல்ல வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது, இது வந்து எலியேசர் வந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன். ஆபிரகாம் என்ன பண்றாரு, எலியேசர் அனுப்புறாரு. எலியேசர் அனுப்பி ஒரு நல்ல ஒரு மகளை பார்த்து கொண்டு வா, அவ என் இனத்தை சேர்ந்தவளா இருக்கணும், நீ போய் கொண்டு வான்னு அனுப்புறாரு. எலியேசர் வந்து ரொம்ப வருஷம் ஆபிரகாம்கிட்ட வேலை செய்யறாரு. அதனால எலியேசர் வந்து இதை தட்டி கழுப்பவும் முடியாது. அந்த காலத்துல நீங்க வந்து ஒரு முதலாளி சொன்னா செய்ய மாட்டேன், அந்த பேச்சே நீங்க பார்க்கவே முடியாது. அங்கெல்லாம் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது, சொல்ற நிமித்தின்னு. என்ன எத்தனை முறை எங்கிட்டே வேலை வாங்குவீங்க? இல்லப்பா ஏதோ கொஞ்சம் செஞ்சுனா நல்லா இருக்கும். நீங்க சம்பளம் கொடுக்கறதுக்காக உங்க வீட்டு நாயா நானே பார்த்துட்டீங்களா? சம்பளத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, நான் வீட்டை மட்டும் பெருக்குவேன், சாமான் மட்டும் கழுவேன்.
நான் உங்கள் பாத்ரூம்குள்ளெல்லாம் வரமாட்டேன், உங்கள் பழைய சோறு எனக்கு வேண்டாம், விருப்பப்பட்டா சொல்லுங்கள், 9 மணிக்கு வேலை செய்வேன், 10 மணிக்கு நான் போயிடுவேன். சொல்கிறாங்களா இல்லையா? இல்லைம்மா கொஞ்சம் சாமான் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏன் இன்னைக்கு இவ்வளோ சாமான் கழுவி போட்டு வச்சிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சாமான் போட்டுருக்கூடாது, இல்லைம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, இல்லை நாங்கள் வேறு வீட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வேலைக்காரங்களாம் அப்படி கிடையாது. அன்றைக்கி வேலைக்காரங்களாம் என்னென்னா சொன்னால் செய்யணும், அவ்வளோ நம்பிக்கையான வகையில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த நம்பிக்கையாக அவங்களும் இருந்தாங்க, அந்த அளவு கனமாக வச்சுருந்தார். இந்த எலியேசர் கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு வேலைக்காரன் பாருங்க. ஆதியாகமம் 15 நீங்க வாசிங்கன்னா கூட இந்த எலியேசனுடைய மகனை தான் ஆபிரகாம் தத்தெடுக்கட்டுமான்னு கேட்டார். பைபிள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இந்த எலியேசருக்கு கொஞ்ச நாள் ஆனோட இப்போ ஈசாக்கு பிறந்தாச்சு. ஈசாக்கு இப்போ 40 வயசு ஆகி போச்சு. அப்போ எலியேசருக்கு என்ன வயசு இருக்கும் பாருங்க. ஆபிரகாமோட எவ்வளோ ஆண்டுகள் ஒரு வேலைக்காரனா இருந்திருக்கிறார் பாருங்க. நீங்க நம்ம ஒரு கம்பெனியில 1 வருஷம் வேலை செஞ்சாவே பெரிய விஷயம். இன்னைக்கு ஐடியிலலாம் 5 வருஷம் 6 வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்துட்டாங்கன்னு கேட்குறாங்க. 5 வருஷமா இருந்தா நீ அந்த கம்பெனிலன்னு கேட்குறாங்க. ஆபிரகாம் நூற்றுக்கணக்கான வருஷம் ஆபிரகாம கூட அவர் வாழ்ந்திருக்காரு பாருங்க, வேலை செஞ்சிருக்காரு. இப்போ எலியேசர் அங்கே வந்துட்ட உடனே இந்த பெண்ணை பார்க்கணும்னு வந்துட்ட உடனே எந்த அடையாளமும் இல்லைங்க, போட்டோ எல்லாம் கொடுக்கல. ஏன்னா எதுவுமே தெரியாது, அட்ரஸும் தெரியாது, போட்டோவும் கிடையாது, எந்த பயோடேட்டாவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பொண்ணு கூட்டின்னு வரணும், அதுதான் அவருடைய வேலையே. இப்போ பொண்ணு கூட்டிட்டு வந்த உடனே பாருங்க, அவர் சொல்ற அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. 43 முதல் வரி, இதோ நான் தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். அந்த துறவண்ட கிட்ட வந்துட்ட உடனே அங்க நிக்கிறாரு. அந்த துறவண்ட வந்த உடனே ஒரு வழி நடத்துறது வேணும் இல்லையா? இப்ப எந்த பொண்ணு நான் பாக்குறது, அந்த பொண்ணு எப்படி இருப்பா, கருப்பா இருப்பாளா, இல்ல எந்த வீட்டுக்குள்ள போறது, நான் எங்க போய் முடிவு எடுக்கிறது, எப்படி காரியத்தை நான் வாய்க்க பண்றது பாருங்க. இது ஒரு பெரிய வேலைங்க. இது பொண்ணு பாக்குறதுன்றது ஒரு பெரிய காரியம். இவர் வந்து அந்த துறவண்டியில நின்னுட்ட உடனே வேற எதுவுமே அவர் பேசல. அந்த துறவண்டியில நின்ன உடனே ஏதோ அவருக்குள்ள ஒரு வேலை செய்து பாருங்க. பாருங்க இந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா, நிறைய நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எப்படி செய்யறதுன்னே தெரியாது. எப்படி இதை நான் ஜெயிப்பேன், எப்படி நான் முன்னேறுவேன், எப்படி நான் மேலோங்கி வருவேன், எப்படி இதை சக்சஸ் ஆகுவேன், எப்படி நான் சுகமா வாழ்வேன், சில விஷயங்கள் நமக்கு புரியாது பாருங்க. நான் சொல்றேன், இந்த வேதத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்து பாருங்க, அது உங்களுக்கு வழி நடத்த ஆரம்பிக்கும். அந்த துறவண்டியை பார்த்த உடனே எலியேசருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் கிரியை செய்து பாருங்க. ஒரு வார்த்தை எலியேசரே சொல்றாரு, வாசிச்சு பாருங்க. 44, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரியாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க பாருங்க. இந்த சம்பவத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. அவன் சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லுங்க, சொல்லி முடிக்கும் முன்னே. இப்ப இருதயத்தில் அவன் அந்த துறவை பார்த்த உடனே வார்த்தைகள் வருது. இப்ப அந்த துறவை பார்த்து சொல்றான், இந்த துறவுல வந்து எந்த ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வராளோ அவட்ட பார்த்துட்டு எனக்கு குடிக்க தண்ணீர் தான் நான் கேட்பேன். அவன் அந்த ஸ்திரீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, நான் உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று எந்த ஸ்திரீ சொல்லுகிறாளோ அந்த ஸ்திரியை நான் வந்து கர்த்தர் எனக்கு காண்பித்ததான் நான் எடுத்துக்கொள்றேன். இப்ப அந்த துறவு கிட்ட வந்து நின்ன உடனே வார்த்தைகள் வருது. இப்ப அவனுக்கு துறவை பார்த்தோன்னு என்ன வருதுங்க? வார்த்தைகள் வருது. இந்த துறவண்டையில ஒரு ஸ்திரீ வந்து, அவள் நான் குடிக்க தண்ணீர் கேட்கும் பொழுது உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் என்று எவள் சொல்லுகிறாள். இப்போ அந்த துறவை பார்த்தோன்னே என்ன வருது அவனுக்கு? வார்த்தைகள் வருது. இப்போ அந்த துறவண்டையில தான் நீங்க பாருங்க, ரெபேக்கா குடத்தை தூக்கிட்டு வர. எந்த துறவண்டைக்கு? அந்த துறவண்டைக்கு. சொல்லுங்க, துறவண்டைக்கு. ரெபேக்காளுக்கு எலியேசர் யாருன்னு தெரியாது, எலியேசருக்கு ரெபேக்கா யாருன்னு தெரியாது. இன்னொன்னு சொல்லலாம், எலியேசருடைய மனதில் என்ன நினைத்தான் என்பது ரெபேக்காளுக்கு தெரியாது. ரெபேக்காள் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பது எலியேசருக்கு தெரியாது. ஆனா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒண்ணு இருக்குது. என்னதுங்க? இந்த துறவுல தண்ணீர் கொண்டு வந்து வார்க்கிறவளே நான் நியமிக்கிற பொண்ணு, அதாவது உனக்கும் குடிக்க கொடுப்பேன், உன் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன். இப்ப இவ்வளவு அதே பதில சொல்றாரு, நீ குடியும், இந்த துறவிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து உனக்கும் கொடுப்பேன், உன் ஒட்டகத்திற்கும். இப்போ இவங்க 2 பேரும் இணைத்தது எது? நல்லா சொல்லுங்க, எதுங்க? துறவு. சொல்லுங்க, துறவு. அப்ப இந்த துறவு என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய மனதில் இருப்பதையும் இவனுடைய மனதில் இருக்கிற காரியத்தை வெளியில கொண்டு வந்து ஒன்னா சேர்க்குது. இப்போ துறவுல ஒரே காரியம் இருக்குது. இவங்க 2 பேர் மனதில் என்ன நினைச்சாங்களோ அந்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்குது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தை என்பது ஒரு துறவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள் என்னதுங்க? ஒரு துறவு. கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறார் உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை. நீங்க துறவு கிட்ட வாங்க.
கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? இந்த துறவு கிட்ட வாங்க. இப்ப கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், எப்படிப்பட்ட சித்தங்கள் நம்ம மேல வைத்திருக்கிறார், எப்படி நம்ம இருதயத்தின் வார்த்தைகள் சரியான வகையில பொருந்த போது, அது காரணம் யாரு? துறவு. ஏமே விளங்குதா இல்லைங்களா? விளங்குன மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓரளவுக்கு விளங்கி இருக்குது. 4-5 காரியம் காட்ட போறேன். அப்போ ரெபேக்காளுடைய மனதில் இருந்தது என்னன்னு தெரியல பாருங்க. ஆனா ரெபேக்காள் சரியான பதில சொல்றான். எப்படி சரியான பதில்? அந்த துறவுல இருந்து நான் கொண்டு வந்து உனக்கும் கொடுப்பேன், உன்னுடைய ஒட்டங்களுக்கும் வார்ப்பேன். அவனுக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்குது. எப்படி இந்த பதில் அங்கிருந்து வெளியில வருது பாருங்க. எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை நீங்க பேசுனீங்களே, கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்க அந்த நூற்றுக்கு அதிபதி எடுத்துங்களேன். நூற்றுக்கு அதிபதி வந்து இயேசு பாதத்தில் விழுந்து என்ன சொல்றான்? நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு வேணும் பாத்திரம். ஒருவன் போ என்றால் ஒருவன் போகிறான், ஒரு வா என்றால் ஒன்னு வருகிறான். அவ்வளவு பெரிய அதிகாரம் நீ என் வீட்டுக்குள்ள ஒரு பாத்திரம். இயேசு உடனே என்ன சொன்னாருங்க? அவர் சொல்றாரு, இயேசு திரும்பி பார்த்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, அப்படியே ஆச்சரியம். அப்படியே என்ன வார்த்தையை சொல்லிட்டான்? நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான், அதை திரும்ப ஆச்சரியப்பட்டு. அப்ப அவர் மனதில் என்ன இருக்குதோ அதை சொன்ன உடனே கர்த்தருக்கு என்ன உண்டாதுங்க? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த துறவண்டியில நீங்க வரீங்க, கர்த்தர் அங்க நிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த வார்த்தை எடுத்து நீங்க பேசுனீங்க, கர்த்தர் உங்களை குறித்து மனமகிழ்ச்சி அடைகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே துறவு கிட்ட வந்தா தானே என்ன தண்ணியை பத்தி பேசலாம், இல்ல குடத்தை பத்தி பேசலாம், இல்ல ஒட்டகத்துக்கு அது வாக்கலாமா, இல்ல யாருக்கு வார்க்குதுன்னு பேசலாம். நம்ம துறவு கிட்ட வரணும் இல்லையா? இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் நிறைய துறவுகள் இருந்துச்சு பாருங்க. எங்கள் மாமா ஊர் ஒன்று இருக்குது, அரக்கோணம் பக்கத்தில் அம்மனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஊர் கிணறுன்னு ஒன்று இருக்கும். என்னதுங்க, நீங்களாம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாதா? எல்லாம் போர் போட்டு அப்படியே தண்ணி எடுத்து சின்டெக்ஸ் ஸ்டாண்டர்ட் டேங்கில் போட்டு அப்படியே வளர்ந்துருக்கலாம். நான் இந்த லீவ்லலாம் போனேன்னு வச்சுங்களேன், இந்த ஊர் கிணறுல போனீங்கன்னா பெரிய கிணறு, அந்த ஊருக்கே என்னதுங்க அது ஒண்டி தான் கிணறு. நிறைய ராட்டனம் இருக்கும், கயிறு இருக்காது. ராட்டனம் இருக்கும், பக்கெட் இருக்காது, கயிறு இருக்காது. சில நேரத்தில் போனால் அங்கே அதை எடுத்துட்டு போய் அங்கே என்ன பண்ணும், கயிறை போட்டு பக்கெட்டை போட்டு அதை மொண்டு எங்களுக்கு எவ்வளோ தேவை என்ன பண்ணும், எடுத்துட்டு கயிறையும் பக்கெட்டை என்ன பண்ணிடணும், திருப்பி கொண்டு வந்துடணும். திருப்பி தண்ணி வேணா என்ன பண்ணும், நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு தண்ணி வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். எப்படி? நீ போய் கயிறை போட்டு பக்கெட்டை போட்டு நீ எவ்வளவு ரொப்பணும் நினைக்கிற என்ன பண்ணிக்கலாம். ஆனா சில ஆளுங்க அப்படி செய்ய மாட்டாங்க பாருங்க. நாங்க நிறைய இந்த வீட்டு நிறைய குடியிருப்புக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். தண்ணி எல்லாம் ரொப்பி வச்சிருவோம். காலைல வேலைக்கு போயிட்டு நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அது அரை ட்ரம்மு தான் இருக்கும். நம்ம ஒன்று வச்சுதான் இன்னொருத்த என்ன பண்ணுவான், நடந்துருதா இல்லையா? அது அந்த மாதிரி யார் சொல்ல நாங்கள் யாரும் பார்க்கவே இல்லை, ட்ரம் ஏதாவது ஓட்டையா இருக்குமா பாருங்க. திருப்பி நாளைக்கு நீங்க ரொப்பி வச்சுட்டு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தண்ணி சேகரிக்கிற வேலை நமது கிடையாது. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோத்தையும் உண்டு நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஏமே ஒன்று, ஒரு துறவு. 2 பேர் மனதில் உள்ள வார்த்தைகளை பரிமாணது. 2வது துறவு வாங்க, ஆதியாகமம் 26. இதை பல முறை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இதுல ஒரு வார்த்தை காமிக்கிறோம் பாருங்க. 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை, சொல்லுங்க துறவுகளை, மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஞாபகம் வச்சுங்க, ஈசாக்கு துறவை தோணல. அந்த துறவை தோணுனது யாருங்க, ஆபிரகாம். ஆனா தோணுன துறவு எல்லாத்தையும் ஆபிரகாம் மரிச்ச உடனே பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இப்போ துறவுக்குள்ள தண்ணி இருக்கு, ஆனா அவங்க மூடி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா துறவு இருக்குதா, இருக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 2000 ஆண்டுகள் ஆச்சு. அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில என்னன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல. சுகம் இருக்குதா, இருக்குது, ஆனா கண்ணுக்கு தெரியல. ஆனா பிசாசு நம்ம என்ன பண்ணிருக்கான், எல்லாத்தையும் தூர்த்து போட்டு வைக்கிறான். தூர்த்து போறதுன்னா என்னன்னா, ஒரு பொருள் அப்படியே மறைச்சிடுறது. ஒரு பொருள் எங்கன்னா மண்ணில் விழிச்சு வச்சுங்களேன், அப்படி மண்ணு தள்ளிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், கண்ணுக்கு தெரியாது. அந்த பொருளுக்கு மேல அந்த மண் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைப்போம், அந்த பொருளும் மண்ணா இருக்குது நம்ம நினைப்போம். இந்த பிசாசுடைய வேலை இதே மாதிரிதான். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எதையெல்லாம் நமக்கு சுதந்திரித்து வைத்திருக்கிறாரோ இதை எல்லாவற்றையும் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மரிச்சாரு, இன்னுமா அது வேலை செய்யும்? கேட்டிருக்கீங்களா இல்லீங்களா? அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்கள்லாம் இன்னைக்கு நடக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதெல்லாம் தூர்த்து போட்டவங்க பேசுற வார்த்தைகள்.
ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஆதியில நடந்துச்சு. பாருங்க, ஈசாக்கு இப்ப வேதம் சொல்லுது, ஆபிரகாம் எந்த துறவையெல்லாம் தோண்டி வைத்தோன்னா பெலிஸ்தர் அதை மூடி போட்டார்கள், மீண்டும் ஈசாக்கு அதை தோண்டினா அங்க தண்ணி வந்துச்சு. எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப என்ன விஷயம் யோசித்து பாருங்க. நம்ம துறவுகளையும் தண்ணி இருக்குதா? துறவை தோண்டினது நீங்களா, உங்க முற்பிதாவா ஆபிரகாமா? அதான் சொல்லுங்களேன். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா துறவும் தோண்டி வச்சிருக்கிறாரா? இருக்காரா இல்லீங்களா? சுகம் என்ற துறவு இருக்குதா? செழிப்புன்ற துறவு இருக்குதா? வெற்றின்ற துறவு இருக்குதா? ஆனா எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை தோண்டணும். நம்ம தண்ணியை உருவாக்குறோமா இல்ல உருவாக்கப்பட்டிருக்கிற தண்ணியை நம்ம எடுக்கிறோமா? நல்லா வச்சுங்க. அது பெலிஸ்தர் மூடிட்டாங்கன்றதுக்காக அப்படியே ஈசாக்கு விட்டுறல. பெலிஸ்தர் மூடிட்டாங்கன்றதுல ஆபிரகாம் தோண்ட துருவ விட்டுறலங்க. ஏன்னா ஆபிரகாம் தோண்ட துருவ எல்லாம் தூர்த்து போட்டா கூட மறுபடியும் அதை தோண்டி அதுக்குள்ள இருக்க தண்ணியை ஈசாக்கு வெளியில எடுத்தான். நானே நீ கால வேலை சொல்ற பாருங்க, நிறைய காரியங்கள் பிசாசு உங்க வாழ்க்கையில தூர்த்து போட்டுருக்கலாம். உனக்கு நடக்காதுன்னு சொல்லி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். நிறைய உங்களுக்காக தோண்டப்பட்ட துறவுகளை அவன் தூர்த்து இருக்கலாம். வேதம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் தோண்டி 18 வாசிச்சு பாருங்க, 26:18. தன் தகப்பனை ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பனர் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். அப்போ அதுக்குள்ள எல்லாம் இருக்குதுங்க. இவன் எதையும் உருவாக்கல. நான் இந்த கால வேலை சொல்ற பாருங்க, நீ எதுவும் உருவாக்கல. எதெல்லாம் இந்த கால வேலையில பிசாசு தூர்த்து போட்டிருக்கிறானோ மீண்டும் அதை எல்லாம் கர்த்த தோண்டி உங்ககிட்ட தர வல்லவரா இருக்கிறார். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? தோணுங்க. துறவு எங்க இருக்குது சொல்லுங்க. துறவு எங்க இருக்குது? சில சொல்லுவாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன பைபிள் பிரதர். இது என்ன பிரதர், இதுல என்ன இருக்குது? ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கிறான் பாருங்க, அவருக்கு பயங்கர பிரச்சனை, பயங்கர கோபம் வந்துருக்கிறார். அந்த உட்காந்துட்டு அப்படியே விரக்தி, வெறுப்பு, சலிப்பு ஒண்டி உட்காந்துக்கிட்ட குறையா கொட்டுறாரு. கர்த்தருக்காக எவ்வளோ பண்ணிரு, அப்படி பண்ணிரு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறாரு. பைபிள் எங்க? பைபிள் அவர்கிட்ட காணுவேன். அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ்டர், எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. கடவுள் நல்லவன் சொல்றீங்க. நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கு வர அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அடிக்கடி நான் என்ன சொல்றேன், கர்த்தர் நல்லவன் சொல்றீங்க, எனக்கே எப்படி நடக்கணும்? என் பிரச்சனை எப்படி ஆகணும்? ஏன் என் திருமணம் முறியணும்? எனக்கே எப்படி ஆகணும்? கர்த்தர் நல்லவர் சொல்றீங்க, எனக்கே நடக்கணும். இப்பவும் சொல்றேங்க, கர்த்தர் நல்லவர் தான். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? இப்போ கிடையாது. நான் போன வாரமே சொன்ன மாதிரி, இந்த உலகமே சீர்கெட்டு பொருளாதாரம் இல்லாமல் நெருக்கடியில் இருந்தாலும் அப்பவும் சொல்றேன், என் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவ்வளவு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அதையும் அவரால் மாற்றி போட முடியும். இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இதை நம்ம யாரும் திறக்கிறதே கிடையாது. தூர்த்து போட்டாச்சு. இதுக்குள்ள இருக்கிறது நம்ம எண்ணி பார்க்கறதே கிடையாது. இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள், வெற்றிகள், நன்மைகள் யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எதை வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். உபவாசம் இருக்கணுமா தயாரா இருக்கிறேன், ஜெபம் பண்ணணுமா தயாரா இருக்கிறேன், கண்ணீர் விடணுமா தயாரா இருக்கிறேன், முழங்கால் அடிக்கணுமா தயாரா இருக்கிறேன், அழுவணுமா தயாரா இருக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பைபிள தெளிவா படிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. தூர்த்து போட்டு வச்சுக்கிறான் பிசாசு. நான் சொல்ல விலகுதா உங்களுக்கு? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள் ஆத்தும அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. இப்ப அறிவு எங்கிருந்து வரும்? இது என்னுடையது ஈசாக்கு தெரிஞ்சதுனால, எங்க அப்பா தோண்ட துறவு இது, இதை மூடி வச்சிருக்கிறாங்க, இதை நான் திறக்கணும், அவன் திறந்ததுனாலதான் மீண்டும் அந்த தண்ணீர் வெளியில வந்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது என் தகப்பனார் எனக்காக கல்வாரி சினிவில சகலத்தையும் செய்து வைத்திருக்கிறார், சுகம் என்னுடையது. என்னைக்கு நீங்க வாயை திறக்கிறீங்களோ நான் சொல்றேன், அன்னைக்கு உங்க வாழ்க்கை திறங்குதாங்க. அந்த மாதிரி விளங்குது. விளங்குன மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பாருங்க சவுண்ட். இப்போ ஏமே அப்ப இதை நம்ம திறக்கணுமா சொல்லுங்க? துறவுகளை திறக்கணும். பக்கத்துல பாசம் உங்க துறவுகளெல்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. யார் தோண்டின துறவு? ஈசாக்கு துறவுகளை தோண்டினான்? கிடையவே கிடையாது. ஆபிரகாம் தோண்டின துறவை ஈசாக்கு மறுபடியும் தோண்டினான். எத்தனை பேர் விளங்குது சொல்லுங்க? நான் மறுபடியும் தோண்டுவேன். பிசாசியா விட்டு கொடுக்காதீங்க. நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கனால விட்டு கொடுக்காதீங்க. கையில் எடுங்க. இதுல இருக்கிற வார்த்தைகளை எடுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இந்த துறவு வந்து உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். இந்த துறவு வந்து உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமா வைத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அவைகள் உங்களுக்கு உதவி செய்யும். ஏமே எத்தனை பேர் கையில துறவு இருக்குது? வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? கையை காட்டாதீங்க, துறவை காட்டுங்க. எனக்கு துறவு இருக்குதா? நல்லா தான் காமிங்களே. ஏமே விளங்குதா? இப்போ உங்களுக்கு ஏன் வேதத்தை படிக்க சொல்றார் ஆண்டவர்? விளங்குதா? நீங்க பைபிள் படிக்கவில்லை என்றால், நீங்க சிலலாம் கேட்பாங்க, பிசாசு உங்களை அடிப்பான், ஒரு நாள் அடிக்க மாட்டான். நீங்க பைபிள் படிக்கல, கர்த்தர் உங்களை சபிச்சிருவார். சான்ஸே கிடையாது.
நீ பைபிள் படிக்கல, கர்த்தர் உனக்கு நன்மை தரமாட்டார். யார் சொன்னது? தப்பான ஒரு குறிக்கோள் இதெல்லாம் பாருங்க. நீங்க பைபிள் படிக்கிறதுனால கடவுளுக்கு நன்மை செய்யறார். பைபிள் படிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. பைபிள் நீங்க படிக்கிறதுனால உங்கள் துறவுகளை மீண்டும் நீங்க என்ன பண்றீங்க? சுதந்தரித்துக் கொள்ளுகிறீர்கள். எத்தனை பேர் விளங்குது? அப்ப பைபிளை நான் எதுக்கு படிக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய துறவுங்க ஆபிரகாம் வச்சிருந்த துறவை ஈசாக்கு தெரியுது பாருங்க. ஏன்னா ஈசாக் ஆபிரகாம் கூடவே இருந்த ஆளு. எந்த துறவெல்லாம் என் தகப்பனாருது, எந்த துறவெல்லாம் தெரியும், அதற்கு பேர் இட்டபடியே ஆபிரகாம் அந்நாட்களில் அதுக்கு எந்த பெயர் இட்டிருந்தானோ அதே பெயரை அவைகளுக்கு வைத்தான். ஆமென். விளங்குதா? விளங்குன மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, என் துறவெல்லாம் நான் தோண்ட போறேன். ஆமென். ஜெயிக்கிறது நிச்சயம் நீங்க. ஆமென். சொல்லுங்க, என் துறவு வற்றாத ஒரு துறவு. அதில் தண்ணி இருக்குது பாருங்க. அவன் துறவை தோண்டி பார்த்தான், துறவில் தண்ணீர் வரவில்லை, ஏமாற்றோடு திரும்பி போனான். கிடையவே கிடையாது. அந்த துறவில் அவன் மூடி போட்டிருந்தா கூட, அவன் தூத்து போட்டிருந்தா கூட அதுக்குள்ள தண்ணி ஓடினே தான் இருக்குது. எப்போ ஈசாக்கு தோன்றானோ மீண்டும் ஈசாக்கு அந்த தண்ணியை பருக ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. விளங்குதா? சில நாட்கள் ஆயிருக்கலாம், சில வருடங்கள் ஆயிருக்கலாம். பிசாசு உங்கள் வாழ்க்கையை தூர்த்து போட்டுடலாம். நான் சொல்கிறேன், இந்த காலை வேலையில் எழுதி வச்சுங்க, கர்த்தர் மீண்டும் உங்கள் துறவை தோண்ட வல்லவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை திட்டு தேவனை மையப்படுத்துங்க. தைரியமா சொல்லுங்க, என் துறவை தோண்ட வல்லவராக இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, என் துறவை தோண்ட வல்லவராக இருக்கிறார். ஆமென். 2 காமிச்சேன். 3வது ஆதியாகமம் 29:2 வாசி. அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடியே கிணற்றின் வாயில் வைப்பார்கள். யாக்கோப்பு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். இப்போ இவன் அங்கிருந்து வந்துடுறான், லாபான் வீட்டுக்கு போனோம். போகிறதுக்கு வழியில் வரும்போது அவன் எல்லாத்தையும் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, 28 வாசிங்கன்னா வனாந்தரத்தெல்லாம் கடந்து வரான். இந்த துறவை பார்த்த உடனே அங்கே நின்னுறான். ஏன்னா இந்த இடத்துல எப்படியும் ஜனங்க வந்தே வருவாங்க. இந்த ஜனங்க கிட்ட நம்ம போய் சேர வேண்டிய விலாசத்தை என்ன பண்ணலாம், கேட்டுடலாம் அப்படின்னு அந்த துறவு கிட்ட வந்து முதல்ல உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அங்கே பார்க்குறான், எல்லாரும் மந்தைகளை கொண்டு வராங்க, தண்ணியை காட்டுறாங்க. அதன் பின்பதாக அவங்க அங்கேருந்து ஓட்டிட்டு போறாங்க. ஆனால் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இவன் அந்த ஆட்கள்கிட்ட கேட்குறான், எந்த ஊர்ல இருந்து நீங்க சேர்ந்தீங்க? உடனே அவங்க அதுக்கு ஒரு சொல்றாங்க, நாங்கள் ஆரான் ஊரா என்றார்கள். அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். பாருங்க, இப்ப துறவு கிட்ட வந்து உட்காந்துட்டான். அந்த துறவு வண்டியில தான் எல்லாரும் இருக்கிறாங்க, அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அந்த மேய்ப்பர்கள் கிட்ட இவன் அட்ரஸ் கேட்கறான். கேட்டவுடனே அந்த மேய்ப்பர்கள் சொல்றாங்க, அறியீர்களா அப்படின்னு கேட்கறான். அவங்க உடனே சொல்லுவோம், நாங்கள் அறிவோம். பாருங்க, இந்த துறவுன்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு துறவு. இந்த துறவு கிட்ட நீங்க வரும்போது இதன்கிட்ட நீங்க நிறைய ஆட்கள் நீங்க சந்திக்கலாம். இந்த துறவு கிட்ட வரும்போது ஆபிரகாமை நீங்க சந்திக்கலாம். இந்த துறவு கிட்ட வரும்பொழுது ஈசாக்கு நீங்க சந்திக்கலாம். இந்த துறவு கிட்ட வரும்பொழுது நீங்க யோசேப்பை சந்திக்கலாம். இந்த துறவு கிட்ட வரும்பொழுது இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் நீங்க என்ன பண்ணலாம், சந்திக்கலாம். மோசேவை சந்திக்கலாம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்கிறீங்க. இப்ப நீங்க வேதத்தை வாசிச்சோம்னா அந்த வேதத்தில் இருக்கிற பதில் உங்களுக்கு வருது. இப்ப ஆபிரகாம் யார்கிட்ட பேசுறாரு சொல்லுங்க? வேதத்தின் வார்த்தை மூலமா யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு? ஆபிரகாம் உங்ககிட்ட பேசுறாரா? சொல்லுங்க, பேசுறாராங்க? கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரா? பேசுறார். அப்ப இந்த துறவு கிட்ட வந்த உடனே முதல்ல என்ன நடக்குதுன்னா, நிறைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்குது. நிறைய அறிமுகங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, மோசே, எலியா, எலிசா. நீங்க வாட்சிங்கன்னா இதுல இருக்கிற நிறைய அறிமுகங்கள் கிடைக்குது. அறிவீர்களா? அவன் வந்தவன என்ன கேட்கிறான், நீங்கள் ஆரான் ஊரான் ஆகிய லாபானை அறியீர்களா? நாகோரின் குமாரன லாபானை அறியீர்களா? அப்ப நீங்க போய் பாருங்க, வேதத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்ப ஆபிரகாம் வந்து கேக்குறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை நீ அறிவியா? ஆபிரகாம் சொல்றார், வானத்தின் நட்சத்திரங்களை பாரு ஆசீர்வதிப்பார் என்பதை நான் அறிவேன். அது பேர் விளங்குதுங்க. இப்ப வந்து இவ கேட்கிற கேள்விகளுக்கு பதில் வேணும் நமக்கு. அப்ப பாருங்க, அந்த பதில் வந்து ஆரான் ஊரான் ஆகிய அந்த ஊர்ல இருக்கிறவங்க லாபானை குறிச்சு ஒரு பெரிய பதில் அவங்களுக்கு தராங்க.
நீங்க இத வந்தீங்கன்னா கர்த்தரை குறிச்சு ஆயிரக்கணக்கான விட்னஸ், ஆயிரக்கணக்கான சாட்சிகள் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரி விளங்குது. விளங்கணும் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்கிடுச்சு பாருங்க. சில நேரத்தில் யோசிப்போம், ஆண்டவர் எப்படி பேசுவார்? வேதத்தின் வாயில தான் பேசுவார். இப்ப அந்த துறவு கிட்ட வந்துட்டு உட்கார்ந்து அப்படியே லாபான் கேட்கவே இல்லை. அந்த துறவுல வந்து உட்கார்ந்த உடனே அந்த துறவு கிட்ட வர ஜனங்கிட்ட அந்த அட்ரஸ் கேட்கறாங்க. கேட்ட உடனே அவங்க சரியான வகையில அதை கைட் பண்றாங்க. நீங்க அந்த துறவு கிட்ட வந்தீங்கன்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்க எங்க கண்டடையணும், எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு பார்வோனை ஜெயிச்சு காமிக்கணும், எப்படி ஒரு செங்கடலை கலந்து காமிக்கணும், எப்படி ஒரு யோர்தானை கடக்கிறது, எப்படி எரிகோ மகளை வீழ்த்தி காமிப்பது, எப்படி பாருங்க அந்த சோதம் ராஜாக்கு எதிர்த்து போய் ஆபிரகாம் யுத்தம் செய்து எப்படி ஜெயிப்பது, எப்படி தனி மனிதன எகிப்துல போய் வாழ்ந்து ஒரு யோசேப்பு முன்னேறி வந்தாரோ அந்த மாதிரி எப்படி நம்ம வாழ்வது, இதை எல்லாமே இந்த துறவு கிட்ட நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். விளங்கணும் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அதான் விளங்குது பாருங்க. நம்ம என்ன பண்றோம், இப்படி பத்தி நடக்கும், எப்படி பத்தி நடக்கும். அவனுக்கு வந்து பாருங்க, வந்து உட்காந்து அவன் கேட்கறான். கேட்ட உடனே அவங்க யாரோ வேதம் சொல்லுகிறது அந்த வசனம் பாருங்க, ஒரு வெளிப்பாடு தான் இதெல்லாம். 3 வாசிங்க. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் 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 அந்த மேய்ப்பரே ஒரு வழி சொல்லும் பொழுது இந்த நல்ல மேய்ப்பர் உங்களுக்கு எவ்வளவு வழிகளை சொல்ல முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நல்ல மேய்ப்பர் வழி காட்டுவாரா? இந்த நல்ல மேய்ப்பர் உங்க வாழ்க்கையை கொண்டு வருவாரா? இந்த நல்ல மேய்ப்பர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவாரா? தூர்த்து போட்டுறதெல்லாம் திறக்க முடியுமா? மீண்டும் தூர் வார முடியுமா? ஜெயிக்க முடியுமா? சவுண்டு கம்மியா இருக்குது, சவுண்டு கம்மியா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. துறவுன்னு சொன்னா பைபிள்ல துறவா பார்க்கணும். பைபிள் எப்படி பார்க்கணும்? ஒரு துறவா பார்க்கணும். பாருங்க, வாசிச்சுனே இருக்கலாம். 9:29. அவளுடனே அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது இப்ப ராகேல் வந்துறார். யாக்கோப்பு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமார்த்தியாக ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோப்பு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். இப்போ ராகேல பார்த்த உடனே இப்போ ராகேல் கிட்ட ஓடனானா துறவு கிட்ட ஓடனானா? எல்லாம் பைபிள் பாருங்க எங்க ஓடனா. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு ஆளை தேடி வரீங்க, தேடி வந்தவொடனே அந்த ஆளு அடையாளம் காமிச்சிடுறாங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த ஆளை பார்த்து உங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்காதா? ஏன்னா பல நாள் பல ராத்திரி நீங்க நடந்து வரீங்க, அவங்க அட்ரஸ் தான் உங்களுக்கு வேணும். ஆளே நீங்க பார்த்தது கிடையாது, அவங்க உங்களை பார்த்தது கிடையாது. நீங்க சொல்ற வார்த்தையை நம்பி உங்களை கொண்டு போகணும். இப்போ நீங்க ஆளை பார்த்த உடனே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பயங்கர சந்தோஷம் இருக்கும். நேரம் ஓடி போய் ராகேல் கிட்ட விழலங்க. அவன் வேதம் சொல்றது பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை. யாக்கோப்பு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமார்த்தியாக ராகேலையும் தன் தாயின் சகோதரனாக லாபான் ஆடுகளை கண்டபோது யாக்கோப்பு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு முதல்ல எங்க போறான் பாருங்க. அவனுக்கு ஒரு பதில் கிடைச்சிட்ட உடனே கூட அவன் எங்க வரான்? அவன் துறவு கிட்ட வராங்க. துறவுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப அவன் அந்த துறவு கிட்ட தான் வந்து சேர போறா. இப்ப அவளை பார்த்துட்ட உடனே ஓடி நேரம் ராகேலுக்கு முன்னாடி ஓடல, நேரம் துறவு கிட்ட போய் துறவின் கல்ல அது மூடி வச்சிருக்கிற அந்த கல்லை தள்ளிட்டு தண்ணியை மொண்டு ஊத்தி அந்த ஆடுகள்லாம் குடிச்ச உடனே இப்ப ராகேல் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தி கொள்றான். நான் யார் தெரியுமா? நான் எங்க இருந்து வந்தேன் தெரியுமா? என்ன காரியம் நடந்துச்சு தெரியுமா? உடனே வேதம் சொல்லுது பாருங்க, ராகேலுக்கு அவன் முத்தம் செய்தான். ஏமே விஷயம் எங்க நடக்குது? எல்லாம் எங்க பதில் எங்க இருக்குது? ஒரு அறிமுகம் வேணும்னா கூட நமக்கு முதல்ல என்ன வேணும்? துறவு. ஏமே துறவு இல்லாம எதையுமே நினைச்சிடாதீங்க. துறவுனாலதான் உறவுகள் பலப்படுது. அந்த துறவை தள்ளி தண்ணியை பாய்ச்ச உடனே ராகேலுக்கு தோணுது, இவையே நமக்கு துறவை திறக்கிறான். ஏன்னா அந்த துறவை திறக்கணும், ஒருத்தருக்கு வந்து அந்த துறவை திறக்கணும்னு சொன்னா அவனுக்கு உதவி செய்யற ஆட்கள் ஒன்னு உறவு முறையா இருக்கணும், இல்ல நண்பர்களா இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும். இவன் வந்துட்டு அந்த அடையாளத்தை எடுத்து வாயை திறந்து சொல்லல, அந்த துறவை திறந்து சொல்றான், நான் உனக்கு உறவு முறையான். அந்த துறவை தள்ளிட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு சொல்றான், நான் உனக்கு உறவு. வாய் திறந்து பேசலங்க, அந்த துறவை திறந்து தண்ணீரை பாய்ச்சும் போது நான் உனக்கு உறவு முறையான்றதை அவன் என்ன பண்றான்? எடுத்து காமிக்கிறான். ஏமே எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர்கிட்ட வந்து உட்காரும் போது வாயை திறந்து பேசுறது நான். அப்பா நீங்க பைபிளை திறக்கும் போதே நீங்க சொல்லிறீங்க நான் உங்களுக்கு உறவு முறையான்னு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியே பைபிளை திறக்காமையே இல்லை ஆண்டவரே நீங்க அறிவீங்களா, இங்க பிரச்சனைலாம் தெரியுமா?
இல்ல நீங்க பைபிளை தரங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, பைபிளை தரங்க. நீங்க பைபிளை திறக்கும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த துறவை நீங்க திறக்கும் பொழுது வேதம் சொல்லுதுங்க, அவங்க மனது என்ன நாங்க விளங்கிடுது. ராகேல் வந்து இவரை பார்க்கறான், இவன் துறவை திறக்கிறான், இவன் தண்ணி எடுத்து ஊத்துறான், இவன் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுறான். இப்ப ராகேல் மனதில் ஏதோ ஒண்ணு தோணுது, இவன் ஆன்சர் இன்னும் பண்ணல. அதன் பின்பதாக தான் சொல்றான் நான் யாரு அப்படின்னு. வேதம் சொல்லுகிறது ராகேல் அவனை முத்தம் செய்தாள். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், இந்த காலை வேலையில் உங்களுக்கு சொன்ன பாருங்க, நீங்க துறவை தரங்க, கர்த்தருடைய முழு அன்பையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை நேசி, முதல்ல துறவை தரப்பா. நீ ஆண்டவரே நீ எவ்வளவு நேசிக்கிறீங்க நான் பார்க்கணும், துறவை தர. நீ வா வேதத்துல வந்து உட்காரு. இந்த வேதத்துல வந்து அவ்வளவு பெரிய காரியங்கள் உள்ளடங்கியது பாருங்க. இரவும் பகலும் இந்த படிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்காலவன் நடப்பட்டு தன் காலத்தில் கனித்தந்து இலை உதிரா மரங்களை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப துறவுன்றது என்ன? கடவுளுடைய வார்த்தை. சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை. அப்ப இந்த வேதம் என்ற துறவை எப்பெல்லாம் நான் திறக்கிறேனோ, நான் சொல்றேன் எனக்காக ஒரு எலியேசர் கொண்டு வந்தால் நான் சுதந்தித்துக் கொள்றேன். எலியேசுடைய மனதில் என்ன இருந்ததுன்றது அவள் ரெபேக்காளுக்கு தெரியாது. ஆனா துறவு கிட்ட வந்த உடனே பாருங்க, ஒரு வெளிச்சம் வருது, ஒரு வெளிப்பாடு வருது. அந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒரே வார்த்தை அங்க சேருது, வாழ்க்கையில நன்மைகளை பார்க்கலாம். இந்த துறவெல்லாம் ஆபிரகாம் காலத்துல தோண்டி வச்ச துறவு. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது. இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள். இன்னைக்கு பிசாசு சில நேரத்தில் தூர்த்து போட்டு வச்சுக்கிறான். அதனுடைய வல்லமை நமக்கு புரியாம வேணா இருக்கலாம், ஆனா அதுல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நீங்க மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சு பாருங்க, ஒரு பெரிய வெற்றிகள் நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமென். அடுத்து 3 காமிச்ச 4வது யாத்திராகமம் எப்படி வழி நடத்துறாருன்னு காமிக்கிற. துறவு அன்னைக்கு துறவுகளை வச்சு வழி நடத்தின அதே தேவன் துறவுகளை போல வேதத்தை வச்சு இன்றைக்கு நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா அந்த காலத்துல வேதம் இல்லை. வேதத்தை அவங்கள வழி நடத்தி அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சத்திய வாக்கியங்களா வேதங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப அந்த காலத்துல அவங்களுக்கு துறவுகளை வைத்து அதே நடத்தின தேவன் எப்படி இன்றைக்கு இந்த காலத்துல நம்மளை வழி நடத்துகிறான்றதை காமிக்கிறேன். அந்த துறவுன்றது வேதாகமும் வேதனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகள் என்பதை மனதில் பதிஞ்சு கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் தெரிஞ்சது. மோசே வந்து இப்போ எகிப்து விட்டு ஓடி வரார், பிழைச்சா போதுன்னு ஓடி வரார். பார்வோனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, எங்க கொன்னுருவானு ஓடி வரார். ஓடி வரும் பொழுது மீதியான தேசத்துக்கு வரார். இப்ப எகிப்து வெளியில வந்துட்டார். மீதியானருடைய தேசத்துக்குள்ள நுழையிறார். அந்த மீதியான் தேசத்துக்கு வரும்பொழுது அங்க நடக்கிற சம்பவம் 2:16 யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேலிடத்தில் வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரம் வந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், எகிப்தியரின் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்பொழுது அவன் தன் குமார்த்தைகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். மோசே அந்த மனிதத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்ரோல் என்னும் தன் குமார்த்தியை வந்துட்டான். அந்த துறவண்டியில் வந்த உடனே அங்க ஒரு பெரிய பிரச்சனை, சில சண்டை நடக்குது. அதெல்லாம் பார்க்கிறான். பார்த்த உடனே இந்த மீதியானுடைய ஆசாருடைய குமாரத்திகள் ஆடுகளை மேய்ச்சின்னு வந்த உடனே அவங்களுக்காக இவன் போய் நின்று அந்த அதே கிணத்துல இந்த துறவுல தண்ணியில எடுத்து வார்க்கிறான். தண்ணியில வார்த்த உடனே வேலை முடிஞ்சு. ஆனா அந்த கிண தண்ணியில உட்காந்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போய் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. நடந்த சம்பவத்துல இந்த மாதிரி நாங்க வந்தோம். அவன் கேட்கறான், ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னு பதில் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்தோம், ஒரு ஆள் வந்தாரு, அந்த துறவு கிட்ட வந்தாரு, அந்த துறவுல இருந்து எங்களுக்காக தண்ணீர்லாம் எடுத்து பாய்ச்சாரு, நாங்க சீக்கிரம் சாப்பிட்டு வந்துட்டோம். உடனே அவன் அப்படியே விட்டுலாம் பாருங்க. அந்த மனிதன் எங்கே? 20வது வசனம் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது அவன் தன் குமார்த்தைகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே பண்ணலங்க. அந்த துறவு கிட்ட வந்தான், அவ்வளவுதான். இப்ப அந்த துறவு கிட்ட உட்கார்ந்து அந்த துறவு கிட்ட இருக்கிற அந்த காரியத்தை அவன் செஞ்ச தவிர ஒண்ணுமே அவன் பண்ணவே இல்லை. சாப்பாடை தெரியல, வீட்டை எங்க தங்க போறான்னு தெரியல, எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு தெரியல, தங்கத்துக்கு வசதி கிடையாது. இப்போ வந்து அவன் ஒரு பரதேசி ஆயிட்டான். ஏன்னா எகிப்துல ஒரு ராஜா மாதிரி இருந்தான்,
பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை வெறித்துன்னு வேதம் சொல்லுது பாருங்க. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இப்ப வந்துட்டு வெளியில வந்துட்டு எதிர்காலமே தெரியல, துறவு கிட்ட தான் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ இவங்க போய் சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்றா பாருங்க, அந்த மனிதனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் விளங்குது நான் சொல்ல பாருங்க? திக்கற்ற நிலைமையில் அந்த துறவு கிட்ட வந்து உட்கார்ந்தீங்கன்னா கூட உங்களுக்காக ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திக்கற்ற நிலைமை, அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல பாருங்க. துறவு கிட்ட வந்து நின்னா அவ்வளவுதான். இப்ப சொல்ல அவனை விட்டு வந்தது என்ன, அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை விட்டு வந்தது என்ன, அவனை அழைத்து கொண்டு வாங்க. நான் சொல்றேன் பாருங்க, எப்பெல்லாம் கடவுள் வார்த்தை கிட்ட நீங்க வந்துட்டீங்களோ, இந்த வார்த்தை கிட்ட நீங்க உட்கார்ந்துட்டீங்களோ, நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு போஜனம் கொடுக்காம விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த துறவு கிட்ட நீங்க வந்துட்டீங்க, நீங்க போஜனம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்குவார். ஒரு பொண்ணையே கொடுத்தான் பாருங்க, தான் வீட்டுக்கே அவனை மருமகன் ஆக்கிட்டான். 40 வருஷம் அவன் வீட்டுல தான் மோசே இருந்தான். எத்தனை வருஷம்? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யறார். அப்ப துறவுனா சாதாரண விஷயமா? அப்ப துறவுனா என்னங்க? துறவுன்றது என்ன? எதிர்காலத்தை நமக்காக உருவாக்கி தர இடம். துறவுனா என்ன? தேவனுடைய மனதில் என்ன இருப்பதுன்றது நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிற இடம். துறவுனா என்ன? எதெல்லாம் நமக்கு தூர்த்து போட்டிருக்கிறதோ மீண்டும் அதை நாம் தோண்டபடி செய்யறது தான் துறவு. அப்ப கடவுளுடைய வார்த்தை ஒரு துறவு. தேவனுடைய மனதில் என்னெல்லாம் இருக்கோ அது நமக்கு எடுத்து காமிக்குது. கடவுளுடைய வார்த்தை ஒரு துறவு. எதெல்லாம் நமக்காக பிசாசு தூர்த்து போடுகிறானோ அது மறுபடியும் நம்ம வைத்து தோண்ட வைப்பது. கடவுளுடைய வார்த்தை ஒரு துறவுங்க. எதெல்லாம் நமக்காக ஆசீர்வாதமா வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறவுகள் அங்கீகரிப்பதற்காக நமக்கு ஏற்படுத்தி தருகிற ஒரு காரியம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக அருமையான எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். பயப்படுறீங்களா? பயப்படாது. துறவை விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான் மோசே, ஆனா துறவை விடல. அங்க வந்து உட்காந்துட்டான். சண்டை போட்டு எல்லாம் போயிட்டாங்க. இவனுக்கு தெரியல, சரி அங்கேயே இருக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோடனே இவங்களாம் வீட்டுக்கு போய் திரும்ப வந்து அவனை கூட்டிட்டு போற வரையும் அவன் எங்க இருந்தாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவன் உட்காந்துருக்கான், அந்த துறவுகிட்டே உட்காந்துருக்கான். வந்து கூட்டின்னு போற வரையும் அந்த துறவு விட்டு போல. நானும் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அநேக அற்புதங்கள் செய்யணுமா, நன்மைகளை பார்க்கணுமா, உயர்வுகளை கண்டடையணுமா, மேன்மைகளை கண்டடையணுமா, உங்க துறவுகளை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. ஏமே நிறைய பேர் இதை வந்து நம்ம பெரிய காரியமாக நம்ம பார்க்கறது கிடையாது. வேத வாசிக்கிறது அல்லது வேத வாக்கியங்கள் எவ்வளோ வல்லம் உள்ளதாக இருக்கிறது, இல்லை வேத வாக்கியங்கள் என்னதான் அடங்கிறது நம்ம நிறைய பேர் தெரியறது கிடையாது. நான் சொல்கிறேன், வேத புத்தகம் அல்லது வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் துறவுகள். இதனிடத்தில் வருகிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியை காண்பீர்கள். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5வது ஒரு துறவு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டிய இருந்தபடியால் யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோப்பினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அப்படி சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார். அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். 9வது வசனம். யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலவாதனானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்க இன்னார் என்பதையும் அறிந்திருந்தேயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை. இப்போ இந்த துறவு கிட்ட வரா, வந்தவனை யார பார்க்கிறா? யார் அந்த பெண்மணி? சமாரியா ஸ்திரீ. அவளுடைய வாழ்க்கை என்ன? இயேசு சொல்றார், போய் உன் புருஷனை கூட்டி கொண்டு வா. உடனே அவ சொல்றா, எனக்கு புருஷன். ஆனா இயேசு சொல்றாரு, ஆமா நீ சொன்னது உண்மை, 5 பேர் உனக்கு இருந்தார்கள், இப்போ 6வதா ஒருத்தர் இருக்கிறா, ஆனா நீ அவனோட இல்ல நீ சொன்ன உடனே அவ அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இயேசுவை பார்க்கறா. அப்படி எப்படி இதெல்லாம் இவருக்கு தெரியுது? யோசிச்சு பாருங்க, எப்படி இது தெரியுது? அப்படியே ஆச்சரியமா பார்க்கறா. பார்த்த உடனே இயேசு எல்லாத்தையும் சொல்றாரு. ஆராதனை முறையை பத்தி அங்க பேசுறாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. வாழ்க்கையை பத்தி கேட்கிறார், அதுக்கு பதில் சொல்றாரு. மேசியாவான்னு கேட்கிறா, அதுக்கும் பதில் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சமுதாயத்தில் தள்ளப்பட்டவள், வாழ்க்கையில வறண்டு போய் கடந்த ஒரு பெண்மணி,
எதிர்காலமே தெரியாத ஒரு பெண்மணி 5 பேரோட வாழ்ந்தா 6வது ஒருத்தரோட கூட இருக்கிறா, அதுவும் தெரியல. இப்போ தள்ளப்பட்ட ஒரு பெண்மணி, நிராகரிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, யாருமே தண்ணி எடுக்கக்கூடாத நேரத்தில் வந்து தண்ணி எடுக்கணும்னு உள்ள வரா. இப்போ ஒரு நேரம் வந்து அந்த கணத்துக்கிட்ட யாரை பார்க்குறா? யாரங்க பார்க்குறா? எங்கே வந்து பார்த்தா சொல்லுங்க, எங்கே வந்து பார்த்தா? துறவுல இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ அவ எங்க வந்தா சொல்லுங்க, எங்க வந்தா? துறவு கிட்ட வந்தா. துறவுல யார் உட்கார்ந்து இருந்தது சொல்லுங்க, யாருங்க உட்கார்ந்து இருந்தது? இயேசு சொல்ற, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை. சில சொல்றாங்க இல்ல, ஜீவ தண்ணீர் என்ற வார்த்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அடையாளம்ன்றாங்க. கரெக்ட், ஒத்துக்கலாம். ஏன்னா அதே இயேசு சொல்றார் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றாளவாளனை அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் ஒன்று போதியாமல் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். அப்ப யோசிச்சு பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒரு துறவு. ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்குது. அதனாலதான் பவுல் சொல்றாரு பாருங்க தீமோத்தி புத்தகத்தில், வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? இந்த துறவு கிட்ட நீங்க வரும்பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மொண்டு கொள்றதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்யறார். சுகம் வேணுமா மொண்டு கொள்ளலாம், வெற்றி வேணுமா மொண்டு கொள்ளலாம், நன்மை வேணுமா மொண்டு கொள்ளலாம், உயர்வு வேணுமா மொண்டு கொள்ளலாம். அப்போ நீங்க துறவுன்றது என்ன? கடவுளுடைய வார்த்தை. அவ அந்த நாள்ல அந்த துறவு கிட்ட வந்தா, அந்த துறவுல இருந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டா. அந்த துறவு கிட்ட அந்த வார்த்தை அவளுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு பாருங்க. மேசியா அப்படியே போய் சொல்றா ஊர் புள்ளா, நான் ஒருவரை கண்டேன், அவர் மேசியாவா என்று வந்து பாருங்கள். அந்த கிராமத்தையே கூட்டிட்டு வரா. வாழ்க்கையின் தரமே மாத்திட்டாரு, வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டாரு. அவ எண்ணங்கள் மாறி போச்சு. அவ இப்போ வந்து ஒரு தைரியம் உள்ள ஒரு பெண்மணியா மாதிரி கிராமத்துக்குள்ள ஓடி போற அளவுக்கு மாறினா. எங்க வந்தாங்க? நான் சொல்றேன், காலை வேளையில உங்க வாழ்க்கை கூட அப்படி வறண்டு போயிருதா, துறவண்டிக்கு வாங்க. உங்க வாழ்க்கை வெற்றியா கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோசிக்காதீங்க, வேற எதுவுமே வழி கிடையாது. எந்த ஷார்ட்கட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணவே முடியாது. இந்த துறவண்டைக்கு வாங்க, வேத வாக்கியம் வேதாகமும் என்ற ஒரு துறவண்டைக்குள்ள வாங்க. அங்கிருந்து கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளலாம். எண்ணி பார்க்க முடியாத வழி நடத்துதல், ஆச்சரியங்கள் பாருங்க. எல்லா வழி நடத்துதல் எங்க வந்துச்சு பாருங்க. ரெபேக்காலுக்கு ஒரு வழி நடத்தல் எங்க வந்துச்சு, எலியேசருக்கு ஒரு வழி நடத்தல் எங்க வந்துச்சு, ஈசாக்குக்கு ஒரு வழி நடத்தல் எங்க வந்துச்சு, யாக்கோப்புக்கு ஒரு வழி நடத்தல் எங்க வந்துச்சு, மோசேக்கு ஒரு வழி நடத்தல் எங்க வந்துச்சு பாருங்க. சமாரியா ஸ்திரீக்கு ஒரு வழி நடத்தல் எங்க வந்துச்சு, எல்லாமே துறவண்டியில. அப்ப இவங்கெல்லாம் துறவண்டியை வச்சு ஒரு பெரிய எதிர்காலத்தை பார்த்தாங்க. அங்கதான் தேவன் அவங்களை வழி நடத்தி அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். நீங்களும் இந்த துறவண்டியில வரும்பொழுது, வேதாகமும் என்ற துறவண்டியில வரும்பொழுது உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். என்ன பேர் விளங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்காக செய்ய போறார். ஏமே பயப்படாதீங்க. நிறைய தூர்த்து போட்டேன் நான், பிசாசு அழிச்சு போடல. அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க. ஆபிரகாம் நாளில் தோண்டின துறவுகளை அழித்து போடல, என்ன பண்ணியிருக்கான்? தூர்த்து போட்டு வச்சிருக்கான். உங்க வாழ்க்கையில் அதே தான். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ வெற்றிகளையோ செழிப்பையோ சுகத்தையோ பிசாசு என்ன பண்ண முடியாது? அழித்து போட முடியாது. தூர்த்து போட்டு வச்சிருக்கான். தூர்த்து போறது என்னங்க? மூடி வச்சிருக்கிறான். மீண்டும் மறுபடியும் அதை தோண்டி அதுக்கு என்னெல்லாம் பெயர் இயேசு வைத்தாரோ அதே பெயரை நம்ம வைக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சுகத்தை மூடி போட்டிருக்கான், திருப்பி எடுத்து வைங்க. அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். உங்க செழிப்பு மூடி போட்டிருக்கான், எடுத்து பேர் வைங்க. நான் ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் எனக்காக ஒரு தரித்திரமானாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் நான் தோண்டுவேன். ஏமே விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. துறவு கர்த்தருடைய வார்த்தை. ஷார்ட்கட் எல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் நிறைய ஷார்ட்கட் வச்சுப்பாங்க. இல்லை அது எப்படியாவது மாறிடும். எப்படியும் மாறாது. இதை நீங்கள் கையில் எடுத்து இதில் உட்காந்து இதில் இருக்கிற வாக்கியங்களை நீங்கள் கொண்டு போகும்போது உங்கள் ஆத்துமால அறிவு வருது. அந்த ஆத்துமால அறிவு வரும் பொழுது உங்களுக்கு கைட்னஸ் உண்டாகுது. எப்படியெல்லாம் போனால் நல்லா இருக்கும், எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற அந்த வழிநடத்தல் உண்டாகுது. அந்த வழிநடத்தல் என்ன பண்ணுது? தேவனுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சுதந்திரத்து கொள்ள உதவி செய்தது. ஏமே விளங்குதா? விளங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. நம்மள கரங்களை உயர்த்து வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? வெள்ளம் நன்றி செலுத்து. வாய்களை திறந்து நம்ம அப்பா கிட்ட பேசுவோமா? வேதம் சொல்லுகிறது அவர் நன்மைகளை செய்கிற தேவன், ஏராளங்களையும் தாராளங்களையும் செய்கிற தேவன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, மே துதிக்கிறோம். கரங்களை வைத்து நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து பேசுங்க. உங்கள் மனம் திறந்து அவரோடு கூட பேசுங்க. அவர் வைத்தது எல்லா நன்மைகளையும் எண்ணி பாருங்க. யோசிக்காதீங்க. அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசு மூலமாய் நம்மேல் வந்து பொழிவு பண்ணும்படிக்கு கல்வாரி சிலுவையில் அவர் சாபமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மே துதிக்கிறோம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம், துதிக்கிறோம். கரங்களை ஏற்றி சொல்லுவோம். நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே வீரவே
ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். நீ நல்லவர் ஆண்டவர், நீ நல்லவர். ஓ உமக்கு நன்றி, நன்றி. இவளுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன் நீர். இவளுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நீர். கற்றவழ்கிற அதிசயங்களை கற்றவழ்கிறதா. ஓ இவள் போகணுமெல்லாம் இவளை காத்து இவளை வழி நடத்த நீர் போதுமானவராக இருக்கு. அதற்காக நன்றி செலுத்து. ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஓ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு இவர்கள் பெருகட்டும். தேவன் வைத்துகிற நன்மைகளும் மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வெற்றிகளும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். ஓ உமக்கு நன்றி, நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. எங்களுடைய நீரூற்ற நீர் காட்சி கொடுத்தீர், அதற்காக நன்றி. எங்களுக்காக இருக்கப்பட்ட துறவை நீர் காண்பித்து கொடுத்தீர், அதற்காக நன்றி ராஜா. நன்றி, நன்றி. நாம மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் ஒரு குறையாமல் நன்றி நன்றி சொல்வோம் ஒரு குறையாமல் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவர் ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவர் ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவர் ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவர். ஹalleluya. கரங்களை தட்டி நோய்வு. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.